கர்த்தாவை சொல்லும் அடியேன் கேட்கிற நிகழ்ச்சி மூலமாக முன்பு நான் உங்களை சந்திப்பதில் சந்தோஷப்படுகின்றேன். கடந்த முறை நாங்கள் பார்த்தோன்னா நம்முடைய அன்றாட வாழ்க்கை, அதாவது என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கை, அதாவது என்னுடைய வாழ்க்கை நான் வெளிச்சத்தின் பிள்ளையாகவும் பகலுக்குரிய பிள்ளையாக நான் மாறுவதற்காக நாம் ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் பார்த்தோம். 5 காரியத்தை நாங்கள் பார்த்தோம். 5 ஜெப குறிப்புகளை உங்களுக்கு நான் காட்டியிருக்கிறேன். ஸோ அதை வச்சு தனிப்பட்ட வாழ்க்கைக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். அநேக காரியங்கள் இருக்குது. ஸோ 5 மட்டும் இல்லை, காரியம் நான் வச்சிருக்கிறேன் ஜெப குறிப்புகள். ஸோ உங்களுக்கு சொல்வதற்காக இந்த 5 குறிப்புகளை உங்களுக்கு நான் தந்திருக்கிறேன். அப்போ அதே போல் நீங்கள் உங்களோட வேதத்தை நீங்கள் வாசிக்கும் போது கர்த்தர் உங்களோட பேசுவார். அப்போ ஜெப குறிப்புகள் உங்களுக்கு ஆண்டவர் தருவார். ஆவியின் பட்டயத்தை உங்களுக்கு ஆண்டவர் தருவார். அப்போ அதை வச்சு நீங்கள் ஜெபிக்கலாம். அப்போ இது ஆவியானவர் நான் வேதத்தை வாசிக்கும் போது ஆவியானவருக்கு தந்த ஆவியின் பட்டயங்கள் தான் இது. அப்போ இதை வச்சு தான் என்னுடைய வாழ்க்கையில் நான் ஒவ்வொரு நாளும் நான் போராடி ஜெபித்து கொண்டு இருக்கிறேன். நானும் மாம்சத்திலாம் இருக்கிறேன். நானும் சில நேரம் மாம்சத்தில் விழுந்து போகிறேன். அதுக்காகத்தான் கர்த்தருடைய ஆவியின் பட்டயத்தை எடுத்து நான் இதற்காக போராடி நான் ஜெபித்து கொண்டு வருகிறேன். ஸோ அதுதான் உங்களுக்கு நான் இதை நான் சொல்லுகிறேன். ஸோ இன்னும் அநேக காரியங்கள் ஆவியின் பட்டயம், அநேக காரியங்கள் இருக்குது தனிப்பட்ட வாழ்க்கைக்காக நாம் ஜெபிக்க. ஸோ இன்றைக்கு பார்க்க போகிறோம் என்னென்னா, குடும்பத்துக்கான ஆவிக்குரிய பட்டயத்தை உங்களுக்கு நான் காட்ட விரும்புகிறேன். அதாவது ஒரு குடும்பம், நாம் எல்லாரும் குடும்பமாக இருக்கிறோம். அதை மல்கியால் சொல்லப்பட்டிருக்கின்ற ஒரு பக்தி விருத்தியான ஒரு சந்ததி வருவதற்காகத்தான் ஆண்டவர் ஆதாமையும் ஏவாளையும் படைத்தாருன்னு சொல்லி அங்கே நாங்கள் பார்க்குறோம். ஆனால் பிசாசின் தந்திரத்தினாலே ஒரு பக்தி விருத்தியான சந்ததி வராதபடிக்கு இன்றைக்கு பார்த்தீங்கன்னா எவ்வளோ அசுத்தமான சந்ததி இப்போ வந்து கொண்டு இருக்கிறது. அதான் நான் சொல்லி ஆண் பெண் பாருங்கள், இதெல்லாம் ஒரு அசுத்தமான சந்ததி தான் இப்போ வந்து கொண்டு இருக்கிறது. பாருங்கள், அப்போ பிசாசுடைய காரியங்கள் பாருங்கள் எப்படி குடும்பங்களை வஞ்சிக்கிறதும் பாருங்கள். குடும்பங்களுக்குள்ள பார்த்தீங்கன்னா கணவன் மனைவிக்குள்ள நல்ல ஒரு அன்பு இல்லாமல் பாருங்கள், வேறு நபரோடு போவதும், குடும்பத்தை விட்டு ஓடி போவதும், பிள்ளைகளை விட்டு விடுவதும், பிள்ளைகளை கவனிக்காமல் படிக்கி சுயநலமாக இந்த பெற்றோர் வாழ்கிறார்கள். தங்களுடைய நன்மைகள் தங்களுடைய டைம் என்று சொல்லி பிள்ளைகளை கூட பார்த்தீங்கன்னா அதிக நேரம் பிள்ளைகளோட டைம் செலவிப்பதும் இல்லை. பிள்ளைகள் பார்த்து எவ்வளோ நேரம் பார்த்தீங்கன்னா ஸ்கூலோ அங்கெல்லாம் அனுப்பி போட்டு அவர்கள் தங்களோட வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். அப்போ பிள்ளைகள் பார்த்தீங்க ஒரு வேலைக்கு போவது மாதிரி 8 மணித்தியால் 9 மணித்தியாலும் பிள்ளைகள் ஸ்கூலோ அங்கேயோ போய் கடைசியாக வீட்டை வருவார்கள். வீட்டை பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு போய் படுக்க போயிடுவார்கள். அப்போ எப்போ குடும்பமாக நாம் நேரம் செலவழிப்பது. அப்போ இன்றைக்கு பார்த்தீங்கன்னா பிசாசு குடும்பங்களை வஞ்சித்து கொண்டு வருகிறான். கிறிஸ்தவ குடும்பங்கள் இன்றைக்கு அதிகமான விதத்திலே இந்த பிசாசின் வலையிலே சிக்கி கொண்டு இருக்கிறார்கள். அப்போ இதற்காகத்தான் நாம் என்ன செய்யணும்னா, குடும்பத்துக்காக ஆவியின் பட்டயத்தை எடுத்து ஒவ்வொரு குடும்பமும் இதுக்காக ஜெபிக்க வேண்டும். ஒவ்வொரு குடும்பம் தான் சபை. அப்போ இன்றைக்கு சபை பாழாக போகாதபடிக்கு, பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்ள முடியாதபடிக்கு நாம் என்ன செய்யணும்னா, ஒவ்வொரு குடும்பமும் பார்த்தீங்கன்னா ஆவியின் பட்டயத்தை எடுத்து ஜெபிக்க வேண்டும். அதுதான் இந்த காரியம். அப்போ சில காரியத்தை ஜெப குறிப்புகள் உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன், ஆவியின் பட்டயத்தை. ஸோ அதை வச்சு நீங்கள் ஜெபிங்க. உங்களுடைய குடும்பத்துக்காக, உங்களுடைய தனிப்பட்ட குடும்ப வாழ்க்கைக்காக, பிள்ளைகளின் வாழ்க்கைக்காக இதுக்காக நீங்கள் ஜெபிக்க முடியும். பாருங்கள், இன்னொரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். ரோமர் எழுதின அந்த நிருபத்திலே 8ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்க விரும்புகிறேன். இதுதான் முதல் ஆவிக்குரிய பட்டயம் உங்களுடைய குடும்பத்துக்காக ஜெபிப்பதற்கு. அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால், கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு எதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பாரான்னு சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. பாருங்கள், அப்போ முதலாவது நாம் எதற்காக ஜெபிக்க வேண்டும் என்றால், மரித்த நிலைமையிலிருந்து குடும்பம் உயிர்ப்பிக்கப்பட வேண்டும். இன்றைக்கு அநேக குடும்பங்கள் பார்த்தீங்கன்னா அந்த மரித்த நிலைமையில் தான் இருக்கிறது. அந்த குடும்பங்களில் நல்ல வசதிகள் இருக்கிறது, நல்ல பெரிய வீடு கட்டியிருக்கிறார்கள், பார்த்தீங்கன்னா நல்ல பொருட்கள் வைத்திருக்கிறார்கள், நவீன பொருட்கள் வைத்திருக்கிறார்கள், எல்லா வசதிகளும் இருக்கிறது. நல்ல பிள்ளைகள் நல்லா படித்திருக்கிறார்கள். பாருங்கள், ஒவ்வொரு வருஷம் விடுமுறைகளுக்கு போகிறார்கள், எல்லா நல்ல காரியங்கள் இருக்குத்தான். ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த குடும்பங்கள் இந்த மரித்த நிலைமை இருக்கிறது. அப்ப அதுக்கு என்ன காரணம் வேதம் சொல்லுகிறதுண்டா, பாருங்க, இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால், வாசமாக இருக்கிறான்னு சொல்லப்போ வாசமாக இருந்தால் அப்போ என்ன அர்த்தம் என்றால், ஆவியானவர் நமக்குள் வாசம் பண்ண நாம் இடம் கொடுப்பதில்லை. பாருங்க, உங்களுக்கு தெரியும் சிம்சோன் ஆவியானவராலே நிரப்பப்படும் போது உடனே அவர் பலம் வந்துடும் அவருக்கு. அப்போ ஒவ்வொரு முறையும் அவர் எழும்பும் போது பார்த்தீங்கன்னா அந்த பெலிஸ்தியரை முறியடிக்கிறார். ஆனால் அவர் ஆவியானவர் அவரை விட்டு போன போது அவருக்கு அது தெரியவில்லை. அப்போ பழைய மாதிரி அவர் எழும்பி பெலிஸ்தருக்கு விரோதமாக போனார். ஆனால் என்ன நடந்ததுன்னு சொன்னால், ஆவியான அவரை விட்டு போய்விட்டார். பார்த்தீங்கன்னா அவரால் ஒன்றும் செய்ய முடியலை. பெலிஸ்தியர் அவரை மேற்கொண்டார்கள், கண்ணை குருட்டாக்கி வித்தார்கள்.
அதான் நடக்கிறது காரியம். அப்போ இன்றைக்கு நான் முத்திரையாக பெற்றுக்கொண்ட பரிசுத்த ஆவியானவர் துக்கப்படுத்தாதபடிக்கு நான் வாழ வேண்டும். அதுக்குத்தான் நான் பார்த்தேன், ஆவியின் பட்டயத்தை எடுத்து என்னென்ன காரியங்கள் ஆவியானவர் துக்கப்படுத்துகிறதோ அந்த காரியத்தை நாம் ஆவியின் பட்டயத்தோடு நாம் மேற்கொள்ள வேண்டும். என்ற ஆவியான நமக்கு முக்கியம். ஆவியானவர் இல்லாமல் பரலோகம் நாம் போக முடியாது. என்ற அவர் தான் நம்மை ஆயத்தப்படுத்துகிறவர். பரலோகம் போவதற்கும் அதுக்கு நாம் பங்கு பெறுவதற்கும் அதுக்கேற்ற விதத்தில் நம்மை உருவாக்குறவர் ஆவியானவர் தான். அப்போ அவர் இல்லாமல் நாம் பரலோகம் போக முடியாது, மறுரூபம் ஆகவும் முடியாது. அப்போ ஆவியானவர் தான் நம்மை அதுக்கு உதவி செய்ய வேண்டும். அப்போ தான் சொல்லப்பட்டிருக்கு, மரித்தொழுந்த எழுப்பினருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் கிறிஸ்துவை மரித்தொழுந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். பாருங்கள், இதில் இந்த வடிவம் அந்த ஆணுடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு. உங்களில் வாசமாக இருக்கிற தம்முடைய ஆவியினாலே, யார்? பரிசுத்த ஆவியானவராலே என்னக்குள்ளார் வாசமாக இருக்கிறார். அப்போ அவருடைய ஆவியினாலே சாவுக்கு எதுவான உங்கள் சரீரங்களை உயிர்ப்பிப்பார். பாருங்கள், நம்முடைய சரீரம் சாவுக்கு எதுவானது. நாம் 200, 300, 400 ஆண்டுகள் நாம் இப்பத்த காலத்தை நான் வாழ முடியாது. ஏன்னா நமக்கு சரீரத்தில் பலன் இல்லை. பாருங்கள், இந்த சரீரத்தை பார்த்தீங்கன்னா அதிக சித்திரவாதை செய்தால் இந்த சரீரம் தாங்க முடியாது. ஒரு குறிப்பிட்ட அளவு அதுக்கு அங்கால இந்த சரீரம் மரித்து விட்டுரும். ஒரு குறிப்பிட்ட ஒரு காலம்தான் இந்த சரீரம் வாழ முடியும். பாருங்கள், அப்போ நிரந்தரமாக இந்த சரீரத்தாலே வாழ முடியாது. ஏனென்றால் அது சாவுக்கு ஏதுவானது. ஆனால் ஒன்று நடக்கும் என்னென்றால், ஆவியானவர் நடத்த ஆவியானவர் என்னை உருவாக்க என்ன நடக்கும் பார்த்தீங்கன்னா, என்னுடைய சாவுக்கு ஏதுவான இந்த சரீரம் உயிர்ப்பிக்கப்படும். அதை எப்படி உயிர்ப்பிக்கப்படும் என்றால், சாவுக்கு ஏதுவான இந்த சரீரம் வானத்துக்குரிய மேனியை தரித்து கொள்ளும். அதான் நாங்கள் பார்க்குறோம் கர்த்தருடைய வார்த்தை. அப்போ வானத்துக்குரிய மேனிகளும் உண்டு, பூமிக்குரிய மேனிகளும் உண்டு. அப்போ இது பூமிக்குரிய மேனி, இது பூமியிலே வாழ்வதற்கேற்ற சரீரம் தான் இது. அப்போ நான் தேவன் என்னை மறுரூபமாக்குவேன். அப்போ இந்த பூமியில் இருக்கும்போது ஆவியான என்னை உருவாக்கி என்னுடைய தேவையற்ற காரியங்கள், கோபங்கள், கசப்புகள், இப்படியான காரியங்கள் என்னை விட்டு துரத்த பாருங்கள், இது சாவுக்கு எதுவாக இந்த சரீரம் பாருங்கள், இயேசு கிறிஸ்து வரும்போது இது டக்குன்னு பார்த்தீங்கன்னா மறுரூபமாகி விட்டுரும். என்று அதுக்கேற்ற தகுதி ஆவியானவர் செய்துட்டார். என்றால் என்னை உருவாக்கி ஒவ்வொரு நாளும் என்னை உருவாக்கி நான் ஆவியின் பட்டயத்தை ஜெபிக்க ஆவியானவர் உள்ளுக்குள் இருந்து என்னை உருவாக்கி கொண்டே வருவார். அப்போ தேவையற்ற காரியங்கள் எல்லாம் என்னை விட்டு எடுத்து போட்டு கொண்டு வருவார். அப்போ எல்லாம் என்னை விட்டு போக பார்த்தீங்கன்னா, நான் அந்த இயேசு கிறிஸ்து வரும்போது நான் மறுரூபம் ஆவது கேட்ட விதமாக ஆவியார் என்னை உருவாக்கி கொண்டு வந்துட்டார். அப்போ இயேசு கிறிஸ்து அந்த எக்கால தொனியை தொனிக்கும் போது பாருங்கள், உடனே பார்த்தீங்கன்னா நான் இமைப்பொழுது நான் மறுரூபமாகுவேன். அதான் சொல்ல. அப்போ தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு எதுவான உங்கள் சரீரங்களை உயிர்ப்பிப்பார் தான் சொல்லப்பட்டிருக்குது. அப்போ என்னுடைய சரீரம் சாவுக்கு எதுதான் தான். ஆனால் நான் மறுரூபமாகும் போது இந்த சரீரம் பார்த்தீங்கன்னா வானத்தின் மேனியை தரித்து கொள்ளும். அதான் நான் அவரை நோக்கி, இயேசுவை நோக்கி எதிர்கொண்டு போக, அதான் நான் பறந்து போக என்னால் முடியும். இப்போ இந்த சரீரத்தாலே நான் பறந்து போக முடியாது. இந்த சரீரத்தாலே பாருங்கள், வீட்டுக்குள்ளால் நான் அப்படி போக முடியாது. என்ற கதவை திறந்தால் வீட்டுக்குள்ளே போக முடியும். அந்த இயேசு நாங்கள் பார்க்கும்போது உயிர்த்தெழுந்த பிறகு சீஷர் எல்லாம் இருக்கிறாங்க. இயேசு நடுவிலிருந்து உங்களுக்கு சமாதானம் சொன்னார். அப்போ என்னடி இயேசு வந்தார்? கதவை தட்டி உள்ள திறந்து வந்தார்? இல்லை, நடுவிலே அவர் நின்றார். பாருங்க, பிலிப்பு அவர் தேவன் சொன்னது மாதிரியே அவர் அந்த கந்தேகாவோட மந்திரிக்கு அவர் சுவிசேஷம் சொல்லி ஞானஸ்தானம் கொடுத்த பிற்பாடு ஆவியானவர் பிலிப்பை எடுத்துக்கொண்டு போய்விட்டார். பாருங்க, அப்போ எப்படி நடந்தது? அப்போ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆவியான் செயல்படுத்துகிற காரியம். ஆவிக்குள்ளாக அவரை கொண்டு போய்விட்டார் பிலிப்புவை. அப்போ வேறு இடத்துல அவங்க விட்டுட்டு ஆவியானவர் போய்விட்டார். அப்போ அதுதான் பார்த்தீங்கன்னா இந்த சரீரம் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் வானத்துக்குரிய மேனியாக மாற்றுவதற்காகத்தான் அந்த சரீரத்தை இயேசு அந்த தேவன் பரிசுத்த ஆவியானவர் உருவாக்கி கொண்டு வாரார். அப்போ உருவாக்க அந்த நேரம் வரும்போது, அந்த எக்கால தொனிக்கும் போது இந்த சாவுக்கு எதுவான இந்த சரீரம் பார்த்தீங்கன்னா ஒரு இமைப்பொழுதிலே வானத்துக்குரிய மேனியை அது தரித்து கொள்ளும். அதுதான் சொல்லப்பட்டிருக்கு இந்த வார்த்தை. அப்போ இதற்காகத்தான் நாம் என்ன செய்வோம்? குடும்பமாக ஜெபிக்கணும். ஆண்டவரே, இந்த மரித்த நிலையிலிருந்து நான் எழுந்திருக்கும்படியாக ஆண்டவரே நீர் கர்த்தாவே எங்களுக்கு உதவி செய்யும். நாம் அப்போ கணவன் மனைவியுமாக பிள்ளைகளுமாக இந்த காரியத்துக்காக நாம் ஜெபிக்க வேணும். அப்போ இது
இந்த வசனத்தை சொல்லி இதுக்காக ஜெபிக்கணும். ஆண்டவரே, என்னுடைய மரித்த நிலைமையிலிருந்து நீர் என்னை உயிர்ப்பியும் ஆவியானவர், நீர் எனக்குள் இருக்கிறீர். என்னுடைய கிரியைகளினாலே நாம் துக்கப்படாதபடிக்கு ஆண்டவரே, இதோ நான் அதை காத்துக்கொள்ள எனக்கு உதவி செய்யும். ஆகவே என்னுடைய மரித்த நிலைமையிலிருந்து என்னை உயிர்ப்பியும் என்று சொல்லி நாம் ஒவ்வொரு கணவனும் ஒவ்வொரு மனைவியும் இந்த வார்த்தை சொல்லி நாம் ஜெபிக்க தான் ஆவியின் பட்டயம். அப்போ குடும்பத்தில் உயிர்மீச்சு உண்டாகும். அப்போ தேவன் விரும்புகிற விதமாய் கர்த்தர் அந்த குடும்பத்தை உருவாக்குவார். அதான் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ 2வது காரியத்தை நான் உங்களுக்கு வாசிக்க விரும்புகிறேன். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 2-3 வசனங்கள். சகல துர்க்குணத்தையும் சகலவித கபடத்தையும் வஞ்சகங்களையும் பொறாமைகளையும் சகலவித புறங்கூறுதலையும் ஒளிந்துவிட்டு நீங்கள் இரட்சிப்புக்கென்று வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய கலகமில்லாத ஞானப்பாலை மேல் வாஞ்சியாய் இருங்கள் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறார். அப்போ 2வது எதற்காக நாங்கள் ஜெபிக்க வேண்டும் என்றால் ஆவியின் பட்டத்தை எடுத்து புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல தேவனுடைய வார்த்தையின் மீது ஒவ்வொரு குடும்பமும் வாஞ்சியாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அப்போ நாம் இதற்காக நாம் ஜெபிக்க வேண்டும். அப்போ ஒவ்வொரு குடும்பம் கணவன் மனைவி பிள்ளைகள் எல்லாரும் இதற்காக ஜெபிக்க. எப்படியா ஒரு புதிதாக பிறந்த குழந்தை பார்த்தீங்கன்னா அந்த பால் மீது எவ்வளோ வாஞ்சியாக இருக்கும். அந்த பால் தருவதற்கு கொஞ்சம் லேட்டாக ஆனால் பாருங்கள் அந்த குழந்தை கத்தும், அந்த பிள்ளை அழும். அவ்வளோ வாஞ்சி அந்த பிள்ளைக்கு ஏன்னா அந்த பாலை குடிப்பதற்கு. அதே போல தான் நானும் நீங்களும் ஒரு நாள் வேதத்தை வாசிக்காட்டா நமக்கு ஏதோ ஒரு கஷ்டமாக இருக்க வேண்டும். ஐயோ, இந்த வேதம் வாசிக்கலேன்னு சொல்லி நமக்கு ஒரு கவலையும் ஒரு பாரமாக இருக்க வேண்டும். ஆனால் இன்றைக்கு பாருங்கள், வேதத்தை வாசித்தா என்ன வாசிக்காவிட்டாலும் பார்த்தீங்கன்னா எந்த துக்கம் நமக்கு இல்லை. இன்றைக்கு வேதத்தை வாசிக்காவிட்டாலும் கூட இன்றைக்கு பெருசாக ஆக்கள் எடுப்பதில்லை. நாளைக்கு பார்க்கலாம்னு சொல்லி. ஆனால் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு அப்போ ஜனங்கள் எப்படி இருக்குன்னா ஆண்டுடைய வார்த்தை மீது வாஞ்சே இல்லை. அதான் குடும்பத்திலே மெயின் பிரச்சனை. பார்த்தீங்கன்னா குடும்பங்களில் தேவனுடைய வார்த்தை இன்றைக்கு இல்லை. தேவ வார்த்தையை கேட்குறாங்க சபையிலே, அந்த வார்த்தையை அப்படியே அங்கே சபையிலே விடுத்துட்டு அவங்க வராங்க. வார்த்தை அவங்களோட சேர்ந்து வருவதில்லை. அதான் சபைக்கு சொல்வதை காது உள்ளவன் கேட்க கடவன் என்று அங்கே நாங்கள் வெளிப்படுத்த நாங்கள் பார்க்குறோம். அப்போ என்னண்டா, காது உள்ளவன் அந்த வார்த்தையை கேட்டுட்டு தனக்குள்ளே எடுத்துக்கொள்வான், அந்த வார்த்தை தனக்குள்ளே வைத்து காத்துக்கொள்வான் என்றா அதான் அந்த காரியம். அப்போ இன்றைக்கு அநேக குடும்பங்கள் சபைக்கு போகிறார்கள், குடும்பமாக வார்த்தையை கேட்கிறார்கள், அந்த வார்த்தையை அங்கேயே வச்சுட்டு அவங்க விட்டு போகிறாங்க. அதனால தான் அதிக விதமான பிரச்சனைகளும் அதிக விதமான பாடுகளும் வழியாக இன்றைக்கு கிறிஸ்தவ குடும்பங்கள் கடந்து போகிறார்கள். ஸோ மிச்ச காரியத்தை நாளைக்கு நான் உங்களுக்கு விளங்கப்படுத்துகிறேன். நாளைக்கு நான் உங்களை சந்திக்கிறேன்.